எனக்கு ரொம்ப ஆசை, அவர் பார்க்கணுன்னு தான் ரொம்ப ஆசை. கிடைக்கல, எனக்கு கொடுக்கல, கிடைக்கல. இறந்துட்டாங்கன்னு தான் வருவாங்க. ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க, வந்துட்டு போனால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. விஜயகாந்த் ஒரு நடிகர் மட்டுமல்ல, அரசியல் கட்சியொன்றின் தலைவராக இருந்தவர். பெயரே ஒரு பிராண்ட் என்பார்கள். அப்படி ஒருவர்தான் விஜயகாந்த். கேப்டன் என்று அன்போடு அழைக்கப்படும் விஜயகாந்த் திரைத்துறையிலும் அரசியலிலும் தனது முத்திரைகளை பதித்தவர். அவர் உடல்நலக் குறைவால் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி காலமானார். அவரின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடம் நினைவிடமாக மாற்றப்பட்டுள்ளது. அங்கு தினந்தோறும் பலர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்துவது வாடிக்கை. அவரது நினைவு நாளையொட்டி விஜயகாந்த் நினைவிடத்தில் முன்கூட்டியே ஏராளமானோர் அஞ்சலி செலுத்திய வண்ணம் உள்ளனர். இதற்கு அவர்கள் கூறும் காரணங்கள் ஒவ்வொன்றும் நெகிழ வைக்கின்றன. எனக்கு ரொம்ப ஆசை, அவர் பார்க்கணுன்னு தான் ரொம்ப ஆசை. எனக்கு கொடுக்கல. என் பையன் மூலியத்திலேயாவது நம்ம வந்து பார்க்கணுங்க ஆசை, பார்க்கணும். என் பையன் திருமகள் சீரியலில் நடிச்சிருந்தான், ராஜேந்திரத்தி. ராஜேந்திரன் மீசகர் ராஜேந்திரன் அவர் கூட வெளியிட்டு என் பையன் மூலித்தான் பையன் வந்து பார்த்தா, அடுத்த மூலியத்திலேயாவது நான் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். கிடைக்கல, கொடுக்கல, கிடைக்கல. இறந்துட்டாங்கன்னு தான் வருவாங்க. முடியல பையன். அவங்க தான் இவ்வளோ பேரும் டெய்லியும் வந்து சாப்பிட்றாங்க. எப்பயாவது வருவேன் நான், கண்ட்ரோல் கிடையாது. டெய்லி என்னால் முடிஞ்ச இன்னைக்கு வருவேன். அவங்கள பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், முடியல. அவர் இறந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகும்போது கூட அவர் அவர் முகத்தை பார்த்துட்டு தான் நான் படுப்பேன். என்னமோ தெரியல. என் பையன் பேர் சேதுபதி, என் பொண்ணு பேர் விஜயலட்சுமி. என் வீட்டில் ஒருத்தர் எப்படி இழந்து எனக்கு வீட்டுக்காரர் இல்லைன்னு கூட நான் கவலைப்படல. ஆனால் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இவ்வளோ பேர் இருந்தும் அவரை கொண்டு வந்திருக்கலாம். மக்கள் ஏன் அப்படி விட்டாங்கன்னு தெரியல. எதுக்காக வரோம் அப்படின்னாக்கா, ஒரு நல்ல மனுஷனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வரோம். ஜாதி, மதம், இனம், மொழி எதுக்குமே இல்லாமல் ஒரு நல்ல மனுஷனாக இவர் எல்லா மனுஷங்களையும் சக மனுஷனாக பார்த்த நல்லவர். உதவின்னு கேட்குறவங்களுக்கு 8வது வள்ளலா தான் நேர் வழியில் சுயமாக உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை மக்களுக்கு அள்ளி கொடுத்த கருணை மகராசனை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, உலகத்திலேயே நமக்கு தெரிஞ்சு ஒரு தலை நிமிர்ந்த தமிழன் வந்து வள்ளலார் தான். அதுதான் அணையா அடுப்பாக நமக்கு இன்னும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுபோல் சென்னையில் ஒரு நேரத்தில் நான் வேலை பார்க்கும்போதெல்லாம் சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் இப்போதைக்கு ஒரு வேளை சாப்பாடு சென்னையில் குறைஞ்சபட்சம் ஒரு 50 ரூபாயாச்சும் நம்ம வச்சுக்கலாம். தினமும் அணையா அடுப்பாக இங்கே வர்றவங்க யாரும் பசியோடு போயிடக்கூடாதுன்னு இன்னைய வரைக்கும் அந்த மனுஷன் மறைஞ்சாலும் இன்னும் தெய்வமாக மக்களுக்கு உணவளிச்சிட்டு இருக்கிறார். இது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கு நாங்கள் நன்றி கூறிக்கிறோம். இந்த அன்னதானத்துக்காக நிறைய நல்ல மனசு உள்ளவங்க இந்த கேப்டனை நம்பி வர நல்ல மக்களுக்காக அன்னதானத்துக்காக ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளுக்கும் நாங்கள் மிகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இவர்கள் மட்டுமல்ல, விஜயகாந்த் நினைவிடத்தில் சுற்றி பூக்கடைகள் பல முளைத்து விட்டன. அவர்களுக்கான வாழ்வாதாரமாக இந்த நினைவிடம் அமைந்து விட்டது. கேப்டன் இறந்ததுலேருந்து 2 வருஷமாக வைக்கிறோம் ஐயா. அவரால் வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய், 1200 ரூபாய், நாளைக்கெல்லாம் வந்து ஒரு 2000 ரூபாய், 2500 ரூபாய்க்கு விற்போம். 2 வருஷமாக மதியம் சாப்பாடு நாங்கள் டெய்லி இங்கே சாப்பிட்டுக்கிறோம். அவரால் எங்கள் குடும்பம் வாழ்ந்துன்னு இருக்குது. எந்த கஷ்டமும் இல்லை. அவர் இருக்கும்போது எப்படி மக்களை வாழ வச்சார், அதே மாதிரி இப்போ அவர் இறந்த பிறகும் நாங்கள் அவரால் 10 ரூபா சம்பாதிக்கிறோம். எங்கள் பசங்களை படிக்க வைக்கிறோம். நல்லா நிம்மதியாக சாப்பிட்றோம். கூட்டம் நிறைய வராங்க. 30 வருஷமாக போட்டுருக்கேன், கடை போட்டுருக்கேன். மார்க்கெட்டுக்கு வந்து 30 வருஷமாக போட்டுட்ருக்கேன். அவர் விஜயகாந்த் இறந்து 2 வருஷம் ஆகப்போகுது. நாளையோட 2 வருஷம் ஆகப்போகுது. அவர் இறந்தது வந்து நல்ல வருமானம் இருக்குது. நல்ல கூட்டம் அதிகமாக வருது. இதோட எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. கூட்டம் இதோட இன்றைக்கி நாளைக்கெல்லாம் பார்த்தோம்னா கடை மாதிரி இருக்கான். ஆனால் நிற்கக்கூட முடியாது, வியாபாரம் பண்ண முடியாதுங்கண்ணே. ஒவ்வொரு கூட்டமாக இருக்கான். இதுவரையும் நல்லா வருமானம் வருது, எந்த பிரச்சனையும் இல்லை. இதோட்டு ஏகப்பட்டு நல்லா பிழைக்கிறாங்க. அவர் நம்பி நல்லா எல்லா பேரும் வாழ்கிறாங்க. நல்லா வருமானம் கிடைக்குது. விஜயகாந்த் இருந்தவரை பசி என்று வந்த யாரையும் பசியாராமல் அனுப்பியதில்லை என்பார்கள். அவரின் நினைவிடத்திற்கு வருவோரும் பசியாரத்தான் செல்கிறார்கள். தினந்தோறும் ஏராளமானோர் விஜயகாந்த் நினைவிடத்தில் வந்து அஞ்சலி செலுத்தி உணவு சாப்பிட்டு செல்கிறார்கள். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அதாவது தமிழக மக்களுக்கே ஒரு உற்சாகத்தையும் நாகரிக பண்பாட்டை கற்றுக் கொடுத்து அவர் நடிக்கிற காலத்தே ஒரு வீரத்தை விதைச்சிட்டு போனாருன்னா அது ரொம்ப சிறப்பான விஷயம்.
இன்னைய தலைமுறைக்கும் நம்ம கொண்டு வந்து இவருடைய படத்தை பார்த்தாலே போதும். நம்ம மக்கள்லாம் எவ்வளோ வீரமாக இருக்கணும், நம்ம தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்றணும், நம்ம தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் நம்ம வாழ கற்றுக்கணும். அதாவது இந்த அன்னதானன்றதெல்லாம் வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. இது டெய்லி இவ்வளோ மக்களுக்கும் இவங்க வந்து இல்லைன்னு சொல்லாமல் அழகாக கொடுத்துட்டு வராங்க. இன்னும் நம்பி வராங்க மக்கள், தைரியமாக வராங்க, வந்து சாப்பிட்டு போகிறாங்க, பசியாடுறாங்க. அவரை நினச்சி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஒரு பிரமிப்பாக இருக்குது. இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நம்ம பல படங்களை பார்த்துருப்போம், அதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே வந்துட்டு போகுது. விஜயகாந்த்னால அவர் செஞ்சது நல்ல விஷயம். எல்லாரும் வந்து ஃபிலிமில் வந்துட்டு எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துன்னு தான் போவாங்க. ஆனால் இவர் வர கூட எல்லாருக்கும் வயிறார சாப்பிடணும்னு நினச்சாரு பாருங்க. அவர் தான் இப்போ உயர்ந்து இருக்கிறது கடவுள் போல். எங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து தேடின்னு வராங்கன்னா அது காரணம். ஏன்னா நான் பெங்களூர்லேருந்து வரேன், அவரை பார்க்கணுன்னு வந்திருக்கிறேன். ரொம்ப அவர் இறந்த போது வர முடியல. சரி ஃபஸ்ட்டு அவரை பார்க்கணும் தான். இப்போ வந்த பிறகு தான் எனக்கு மனசு சமாதானமாச்சு. ஆனால் எனக்கு வந்து ஒரு பொண்ணு புள்ள வந்து தெத்து விட்டான். விட்டு பொண்ணு வீட்டில் இருக்கிறேன். பொண்ணு வீட்டில் தான் சாப்பிட்றேன். நான் பொண்ணு வீட்டில் எவ்வளோ மரியாதை இருக்காது. மரும் பிள்ளை ஒரு மாதிரி இஷ்டம் வந்து சண்டை போடும். வெளியே ஒரு அஷ்டானை போட்டு அப்புறம் எங்கள் பொண்ணு போலீஸில் பிடிச்சி கொடுத்து அப்புறம் இப்போ கொஞ்சம் சுமாராக இருக்கிறாரு. அந்த குறை இல்லைடா. மனசு நிம்மதிக்கு இங்கே வந்துட்டு போனால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லைடா. டெய்லியும் வந்துட்டு போகிறேன். ஃபஸ்ட் டைம் இங்கே வரோம்னா ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறோம். ஸோ எனர்ஜெட்டிக்காக ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஃபுட் இல்லாமல் இருக்குது. இப்போ இது வந்து ஃபுட்டு கொடுக்குறோன்னா நிறைய பீப்புளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதே மாதிரி கொஞ்சம் கைட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுப்பா. இவ்வளோ கூட்டம் யாருக்குமே வராது, சரியான கூட்டம். இந்த பக்கம்லாம் எங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் இருக்கையில் ஓட்டு போடலை, இறந்த பின்ன இவ்வளோ கூட்டம் வருதா. அவர் இந்த மாதிரி உலகத்தில் யாருமே சாப்பாடு அன்னதானம் போடவே முடியாது. எவ்வளோ ஒரு பணக்காரங்களும் போட முடியாதுப்பா. 2 வருஷமா டெய்லி சாப்பாடு. நாங்களாம் இப்போ வியாபாரம் பண்ணுறோமா, நம்ம சமைக்கலன்னா இங்கே தான் போய் சாப்பிடுவோம். இன்னைக்கு கூட சமைக்கல, இங்கே தான் சாப்பிடுவோம். ஏன் போய் சொல்ல, எவ்வளோ பேர் பரவாயில்ல வாழ்கிறாங்க. நான் எங்களை மாதிரி எவ்வளோ வருமானமும் பார்க்குறாங்க. ஆமாம், இவர் மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை தம்பி. அதான் எனக்கு சந்தோஷம். வண்டியில வச்சு தள்ளிட்டு வந்தாங்கல்ல, எங்க போகவே விடல கூட்டம். எல்லாரும் காசு 100 ரூபா கொடுக்குறாங்கன்னா உள்ள நசுக்கி போய் பார்த்தோம், பார்க்க முடியல. டிவியில போய் பார்த்தாங்க, வண்டியில வச்சு தள்ளிட்டு வந்தாங்க. 6 வருஷம் இறந்துட்டாரு. நல்லா இருக்கும் போதெல்லாம் பார்த்ததே அவர் மாதிரிலாம் நாங்க பார்த்ததே இல்லை. என்ன கேட்டேன், நாங்க 2 பேருக்கு ஓடுதான் ஓடலையோ இதை நம்பி இங்கே வாழ்றோம்.